27ஆம் தேதி வழங்கப்பட்ட ஜெயலலிதாவின் தீர்ப்பு பல அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்டு இருக்கிறது, பல போராட்டங்களுக்கு வித்திட்டு இருக்கிறது, பல கேள்விகளையும் சேர்த்தே எழுப்பியிருக்கிறது. சட்ட ரீதியாக பல கேள்விகளை, பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. இன்று ஜெயலலிதா தரப்பில் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. நேற்றே விசாரணைக்கு வந்த போது அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் எடுக்க முடியாது என்று விடுமுறை கால அமர்வானது முடிவு செய்தது. அதற்கு பிறகு இது ஒரு ஸ்பெஷல் கேஸாக கன்சிடர் பண்ணி விடுமுறை கால சிறப்பு அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. ஆனால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எனக்கு நேரம் வேண்டும், அப்ஜெக்ஷன் மனுவை நான் தாக்கல் செய்ய போகின்றேன், ஆக எனக்கு நேரம் வேண்டும் என்று கேட்கவே உடனடியாக இதை விசாரிக்க விடுமுறை கால சிறப்பு அமர்வு மறுத்துவிட்டது. பல சட்ட ரீதியான கேள்வியை இந்த விவகாரங்கள் எல்லாம் எழுப்புகின்றன. இந்த ஒத்திவைப்பை அதிமுகவினர் திட்டமிட்டு செய்யப்படுகிறது, இது அநீதி இழைக்கப்படுகிறது என்று போராட்டங்களை அதிமுக வழக்கறிஞர்கள், அதிமுக தொண்டர்கள் செய்திருக்கிறார்கள். இழுத்தடிக்கப்படுகிறதா விசாரணை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர்கள் சேர்த்தே கேட்கிறார்கள். இதை தாண்டி நீதிபதியுடைய உரிமை, மனு மீதான விசாரணையை இன்னொரு நாளுக்கு ஒத்தி வைத்திருப்பது அரசியலாக்கப்படுகிறதா, இந்த ஒரு விவகாரமானது எதிர்க்கப்பட்டும் ஆதரிக்கப்பட்டும் அரசியலாக்கப்படுகிறதா, அனுதாபத்தை ஏற்படுத்துகிறதா இந்த தாமதம் அப்படிங்கிற இன்னொரு அரசியல் ரீதியான கேள்வியும் எழுகிறது. இதை தாண்டி இந்த ஒரு பெயில் கிடைப்பதில் தாமதங்கள் இயல்பா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பெயில் என்று சொன்னாலும் கூட அது கிடைப்பதில் தாமதம் ஏற்படுத்துகிறது. இது பொதுவாகவே அதிகமாக அவ்வப்போது பேசப்படக்கூடிய சட்டத்துறை சீர்திருத்தம் சார்ந்தும் கேள்வி எழுப்புகிறது. காலத்தின் கட்டாயமா நீதித்துறை சீர்திருத்தம் என்ற ஒரு லார்ஜர் கொஸ்டினும் எழுகிறது. பல கேள்விகள் எழுந்திருக்க இவற்றையெல்லாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் முதலில் தர கேட்போம். கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த வாரம் முழுக்க தசரா விடுமுறையில் இருக்கிறது. விடுமுறை நாட்கள்ல வர்ற கேஸ் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு நீதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் என்ன பண்ணுவார், செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை வழக்குகளை விசாரிச்சு தீர்ப்பு வழங்கிடுவார். விடுமுறை நாட்கள்ல அப்படியே வழக்குகள்லாம் தேங்கிடக்கூடாது அப்படிங்கறதுனால அதிமுக தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஜாமீன் கேட்டு நேத்து ஒரு மனு போடப்பட்டது. அந்த மனு இந்த விடுமுறை கால நீதிபதியின் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு நீதிபதி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராக மறுத்துட்டார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசு கிட்ட இருந்து எனக்கு எந்த கடிதமும் வரல, அரசுக்காக நான் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால என்னால இப்போது ஆஜராக முடியாது, கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நேற்று அதே நீதிபதி என்ன பண்ணாங்க, வழக்க 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விட்டார்கள். அதிமுகவினர் மிகவும் வருத்தமடைந்து உடனே என்ன பண்ணாங்க, பதிவாளர்கிட்ட போனாங்க. உயர்நீதிமன்றத்தில், கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் பதிவாளர்கிட்ட போய் ஒரு அவசர கால மனு ஒண்ணு கொடுத்தாங்க. இது அவசர வழக்காக கருதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவாளரும் என்ன பண்ணார், சரி அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தாரு. இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதே நீதிபதி முன்னிலையில் அரசு வழக்கறிஞர் ஆஜராகிட்டாரு அரசு தரப்புல. ஆனால் நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க, இந்த வழக்கை நான் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு, இந்த வழக்கு மிக முக்கியமான வழக்கு, அதனால ரெகுலரா உயர்நீதிமன்றத்தில் எந்த நீதிபதி விசாரிப்பாங்களோ அவங்களே விசாரிக்கட்டும், என்னால் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வழக்கு விசாரணையை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விட்டார்கள். அதிமுகவினர் மீண்டும் போய் உயர்நீதிமன்றத்துடைய பதிவாளர்கிட்ட முறையிட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரமே இந்த வழக்கை நீங்க அவசர வழக்காக கருதி விசாரிக்கணும், நேத்தே ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம், இன்னைக்கு ஹியரிங் வந்தது, ஜட்ஜி கேஸையே விசாரிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, இன்னைக்கு இதை அவசர வழக்காக கருதி நிச்சயம் விசாரித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தா பதிவாளர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரச்சனை இதுதான். இப்ப அதிமுக வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். அதாவது ஒரு நீதிபதி வழக்கு விசாரிச்சு ஏதாவது சொன்னா பரவாயில்ல, ஆனால் ஒரு நீதிபதி விசாரணைக்கே வழக்கை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எதனால் இந்த வழக்கு, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு ஜாமீன் கேட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் மனு எதனால விசாரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாங்க. நேற்று என்ன அப்படின்னா, வழக்கறிஞர் அரசு கிட்ட இருந்து தகவல் வரல, ஆஜராக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்னன்னா, நீதிபதியை வழக்கு விசாரிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இது எதை காட்டுகிறது, ஏன் இந்த தாமதம் என்று அதிமுகவினர் கேள்வி எழுப்பியுள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது.
இந்த தாமதம் இயல்பானதுதானா? சட்ட நடைமுறை ஒரு உணர்ச்சிகரமாக பார்க்கப்படுகிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்க விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அதனது மாநில செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு KT ராகவன். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அரசியல் சட்ட வல்லுநர் மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்களும் இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் துரைபாண்டியன் அவர்கள் இணையிருக்கிறார். மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறார்கள். நான் திரு விஜயன் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். பல சட்ட வல்லுநர்கள் இது பற்றி கருத்து தெரிவிக்கும் போது, இந்த பெயில் சார்ந்த கருத்து தெரிவிக்கும் போது, இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பெயில் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட இந்த ஒரு பெயில் கிடைக்கிறதுல இன்னைக்கு கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவினருக்கு இருக்க இன்னைக்கு இது தாமதமாக இருக்கிறது. இந்த ஒரு பெயில் தாமதத்தை இது ஒரு விவிஐபி கேஸ், மிக அதீதமாக இது கவனிக்கப்படுகிறது, ஒரு ஜெயலலிதா போன்ற ஒரு பெரிய பர்சனாலிட்டி சார்ந்தது என்பதனால ஒரு அதீத கவனம் எல்லா தரத்திலும் கடைபிடிக்கப்படுறதுனால ஏற்படக்கூடிய தாமதம் என்று பார்க்கவா? இதை எப்படி பார்க்க, இந்த ஒரு தாமதத்தை எப்படி பார்க்க? இல்ல, இந்த தாமதம் அப்படிங்கிறது ஏதோ இந்த சென்சிட்டிவிட்டியோட கேஸோட அசோசியேட் பண்ணிக்கிறதுனால நமக்கு தோன்ற ஒரு விஷயம். நார்மலா ஹைகோர்ட்ல கூட இது டைரக்ட் பெயில் இல்ல, இது 389 கீழே சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், அதனுடைய விளைவுதான் பெயில். நார்மலா ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்ட போது 438ல போடுற பெயில்ல கூட அந்த பெயில் கொடுத்த உடனே என்னைக்கு வழக்கு வருதோ அன்னைக்கே சமயத்தில் கொடுக்கறது இல்ல. இன்ஸ்ட்ரக்ஷன், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குவார். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெடியா வச்சிருந்தாருனாக்க அன்னைக்கே சொல்லிடுவாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா ஐ வில் கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னா மறுநாள் அல்லது அதுக்கு மறுநாள் வந்துடும். இந்த ரெகுலரா கோர்ட் உட்கார்ந்து இருக்கிற பொழுது, அதனால ஒரு நார்மல் பெயில் வழக்குல இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி டைம் ஆகுறது ஒரு அம்சம். ரெண்டாவது அம்சம் சஸ்பென்ஷன் ஆஃப், இது பெயில் பெட்டிஷன் இல்ல, அப்பீல்ல சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். அப்பீல்ல சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்ங்கிறது அப்பீலும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்பீல் போடாம வெறும்னா பெயில் பெட்டிஷனே இல்ல. இதுல அப்பீல் போட்டு அப்பீலுடைய சாராம்சம் என்ன, அந்த அப்பீல் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு சாதாரண பெயில் பெட்டிஷன் மாதிரி இல்லாம அப்பீலினுடைய முகாந்திரம் பரிசீலிக்கக்கூடிய விஷயம். மூன்றாவதா ஒரு சென்சிட்டிவ் கேஸ்ல மேலெழுந்த வாரியா டக்குன்னு கொடுத்துட்டாக்க அப்ப என்ன ஆகும், இவங்க ஏதோ ஒரு பயத்துல கொடுத்துட்டாங்களா, கொடுக்கலன்னா சென்சிட்டிவிட்டி ஒரு காரணமா இருக்கு. சென்சிட்டிவிட்டி ஒரு காரணமா இருக்கு இந்த வழக்குல. ஆனா சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனாலயே ப்ரொசீஜரை வயலேட் பண்ண முடியாது. மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது விடுமுறை கோர்ட்ல ஒரு விடுமுறை நீதிபதி கிட்ட வந்தது. முதல் தடவை வந்தபோது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் ஆகல, ரெண்டாவது தடவை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு கவுண்டர் இருக்கணும். பெயில் இந்த பெட்டிஷன் எப்படின்னா அதர் சைடு இல்லாம the court itself grants அப்படிங்கிறது இல்ல. கோர்ட் அப்பீல் அட்மிட் பண்ணி சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் பண்ணி, if the sentence is suspended, the conflict, the consequence of that அது என்னன்னாக்க பெயில கொடுக்கணும். அப்ப அந்த பெயில் பெட்டிஷன் ஒரு அப்ளிகேஷன் அதோட சேர்ந்து இருக்கும். அதனால இந்த வழக்குல நார்மலா விசாரிக்கக்கூடிய விஷயம்தான் இது. இது மாதிரி ஒரு 3 நாள் ஆவறதோ 4 நாள் ஆவறதோ 1 வாரம் ஆவறதோ ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா 4 வருடம் சிறை தண்டனையில் இருக்கிறவங்களுக்கு 4 நாளா 1 நாளா 3 நாளா ஆவறது அந்த ப்ரொசீஜர் வச்சு இருக்கிறது அது ஒரு அதீதமான அநீதி இல்ல. அது ஒரு ப்ரொசீஜரல் ஒரு கேப் ஆர் பாஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இருக்கின்ற அபிமானத்தினால், நமக்கு ஒருத்தர் மேல இருக்கிற அபிமானத்தினாலேயோ அல்லது வெறுப்பினாலேயோ இது உடனே கொடுத்துடணும் இல்ல கொடுக்க கூடாது அப்படி பேசுவாங்க. அது ரெண்டுமே தப்பு. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஒரு டைனமிக்கா அப்படியே ஒரு பிளாஷ் பாயிண்ட்ல பண்ற மாதிரி எமர்ஜென்சி ஆக்ட்ல நடக்கிறது இல்ல. இட் ஹஸ் காட் டு பி ஹர்ட் ஆன் போத் சைட், then it should be decided. அதுதான் காரணம். நிறைய உணர்ச்சிகள் இதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா நீங்கள் சொல்வது போல மாற்றுக்கிறதில்லை. ஒரு இயல்பான ஒரு சட்ட நடைமுறையா தான் பார்க்கணுமே தவிர, நிச்சயமா சென்சிட்டிவிட்டி ஒரு ஃபேக்டராக இருக்கிறதே தவிர இது ஒரு இயல்பான சட்ட நடைமுறை, மற்றபடி வேற நோக்கங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. அதிமுக தரப்புல கேட்க வேண்டிய கேள்விகள், அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கிறது. அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இதை தாண்டி வேற சில அரசியல் கேள்விகளும் இயல்பாகவே எழுகிறது. திரு KT ராகவன், சட்ட ரீதியா பல கேள்விகள் எழ, இந்த விஷயத்துல டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி
முதற்கட்டத்தில் இந்த தீர்ப்பு வரத்துக்கு முன்பாகவே ஜெயலலிதாவுக்கு சிறை அப்படின்னு ட்விட்டர்ல தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். சிறை கிடைக்க போகுது ஜெயலலிதாவுக்கு அப்படின்னு. இதை தாண்டி இந்த வழக்குல நரேந்திர மோடி தலையிட மாட்டார்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இது நிறைய கேள்விகள் எழுப்பலையா? என்ன தலையிட மாட்டார்னு ஒரு சொல்லும் பொழுது என்ன நல்ல விஷயம் தானே. அதைத்தானே இந்த நாட்டில் எதிர்பார்க்கிறோம். அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்பதுதானே மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நாட்டுடைய பிரதமர் என்ன பதிவு செய்யறாருன்னா, நான் நரேந்திர மோடி கிட்ட கேட்டேன் நீங்க தலையிடுவீங்களா அப்படின்னு. தலையிட முடியும்னு டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி நினைக்கிறாரா? அதுக்கு பாரத பிரதமர் சொன்னாரா, நான் மோடி கிட்ட நேரடியாக கேட்டேன் இந்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற போறீங்களா அப்படின்னு. அவர் சொன்னார் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு. இந்த வழக்குல சட்டம் தன் கடமையை செய்யும், மற்ற வழக்குல தலையிட முடியும் அப்படின்னு தானே ஒரு இன்டர்பிரேஷன் கிடைக்குது. யூ கேன் இன்ஃபர் எனிதிங், அது ஒன்றும் தப்பு இல்ல. ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நீங்க கடந்த காலங்கள்ல கூட இப்போ ரவிசங்கர் பிரசாத் மத்திய அமைச்சர் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்ததே எவ்வளவு பெரிய விஷயமா கொண்டு போனாங்க எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட. ஆனால் ஒரு முதலமைச்சரை ஒரு மத்திய அமைச்சர் சந்திப்பது இயற்கையான விஷயம், சந்திக்கணும். ஈவன் ஏடிஎம்கே வேண்டாம், இங்க கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் இருந்தா கூட மத்திய அமைச்சர் பாஜகவா இருந்தா கூட இங்க வந்து சந்திக்கிறதுல தவறுல சந்திக்கணும். அதனால உங்கள் கட்சி மிக மூத்த தலைவர் பிரதமர் இந்த விஷயத்துல தலையிட முடியும்னு கருது அப்படி கிடையாதுங்க. ஒப்பீனியன் இருக்கிறதுனால நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்களான்னு கேட்கிறாரு இல்லையா? இங்க பாருங்க, ஹெல்ப் பண்ண போறீங்களான்னு கேட்டார். பிரதமருடைய வார்த்தைகள் என்ன தெளிவா தானே சொல்லிருக்கிறாரு. பிரதமர் இந்த மாதிரி சட்டத்தின் law has to take its course தான் சொல்லி. நீங்க இப்படி எடுத்து தலையிட முடியும் அப்படின்னு காட்டுதா என்ன? நீங்க wrongly addressing the question to me. நீங்க அவர்கிட்ட கேளுங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இது தெளிவாக பிரதமர் விளக்கி இருக்கிறார். பிரதமர் இந்த நாட்டுடைய சட்டங்கள் கோர்ட் ஹாஸ் டு டேக் தி law has to take its course. law has to take its கேள்வி வருதுன்னு கேட்டுக்கணுமா? இல்ல சட்டம் தன்னை கடமை இந்த வழக்குல இல்ல. எப்பவுமே மற்ற வழக்குகள்ல எந்த வழக்கிலுமே பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு law has to take its course. அவ்வளவுதான். பட் why does this question arise என்ற ஒரு கேள்வி டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி கிட்ட பாரத எனக்கு தெரியாது. எல்லாரும் கேக்குறாங்கன்னு அவர் நான் படிச்சேன். நீங்க சொன்ன பேட்டியே நானும் படிச்சேன். எல்லாரும் சொல்றாங்க பிரதமர் ஹெல்ப் பண்ணுவாரு, மத்திய அரசாங்கம் ஹெல்ப் பண்ணிடும் அப்படின்னு சொல்றதா, அதனால நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் நல்ல சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர், மத்திய அரசாங்கம் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கணும், தலையிடாது அப்படின்னு. நீங்க தலையிடுவீங்களான்ற கேள்வியே முதல்ல வருது. அது அவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிரதமர் தெளிவாக சொல்லிருக்கிறார், இந்த நாட்டுடைய சட்டங்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும், இதில் ஆட்சியாளர்கள் அதில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு தான் பிஜேபி நிலைப்பாடு. அதனால இவ்வளவு நல்ல ஒரு பிரதமர் இன்றைக்கு கிடைத்திருக்கிறார், சந்தோஷப்படுங்க. இல்ல சுப்பிரமணியன் சுவாமி சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு இந்த விஷயம். அதே சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் அந்த பதில் பிரதமர் சொன்ன பதிலை சொல்லி இருக்கிறார். அதுதான் சொல்றது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் இந்த கேள்வி என்று எழுப்பப்படுதுன்னு முதல்ல கேட்டிருக்கணும். இல்ல அவர் என்ன சொன்னார் இவங்க பாருங்க, இப்போ பத்திரிகை பேட்டியை மாத்திரம் நம்மளால ஒன்னும் சொல்ல முடியாது. நீங்க சொல்ல வேண்டாம், நான் படிச்சுட்டேன், அந்த பேட்டியை நான் படிச்சுட்டேன். நான் என்ன சொல்றேன், பிரதமர் இது போன்ற ஒரு தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரம் வைத்துக் கொண்டிருப்பவர் நீதித்துறையில தலையிட்டார்கள் என்பதும் கூட உண்மைதானே. இல்ல அதுக்கான ஸ்கோப் இன்னைக்கும் கூட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு மத்திய அரசாங்கமோ இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஷியலா இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமோ இன்னைக்கு இந்த தீர்ப்பு சார்ந்த பல விமர்சனங்கள் வருகிறது, அதுக்கு முகாந்திரம் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு இந்த பதிலுக்கு இவர் சொன்னதோட நான் தொடர்ச்சியா இன்னொரு பதில் சொல்ல விரும்புறேன். சுப்பிரமணிய சாமி சந்தேகத்தினால கேட்கல. ஆனா நாம பல நேரங்கள்ல நம்ம செஞ்சாலும் செய்யாட்டியும் நம்ம இதை செய்வோமா அப்படின்னு நம்மளை நோக்கி ஒரு கேள்வி கேட்டுப்போம். அதனால சுப்பிரமணிய சாமி அந்த பார்ட்டியில ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல இருக்கிறதுனால there is a general public opinion you may influence. Will you influence அப்படின்னு கேட்டா, it is not that he believes that he will influence, it is not that he believes that he should not influence. இது சுப்பிரமணிய சாமி அவருக்கு இருந்த சந்தேகத்துல கேட்டிருக்க தேவையில்லை. அவர் எதுக்காக கேட்டிருக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் கூட அவரும் ஒரு சட்ட வல்லுநர், ஒரு மூத்த தலைவர், பாரத பிரதமர். இப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு பொதுவான ஒரு இது என்னன்னா, ஜுடிஷியரியும் அரசாங்கமும் தனித்தனி அப்படின்னு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வியை சேர்ந்தே வருகிறது. இந்த நாட்டில் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்கிறது உண்மை. பல வழக்குகள் நார்மலா கான்ஸ்டிடியூஷனல் டிசிப்ளின் என்னன்னாக்க, ஓத் எடுக்கிறதே பிரமாணமே என்னன்னா, ஐ வில் ஒபே த லா அண்ட் ஐ வில் do fair justice, I will not interfere,
ஐ ஒபே த கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் சொல்லிடுறோம். ஆனா ஹை ஸ்டேக் வழக்குன்னு வரும்பொழுது ஹை ஸ்டேக் வழக்கு எல்லாத்திலையும் ஏதாவது ஒரு வகையில வந்து இன்ஃபுளுயன்ஸ் இருக்குமா, இருந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில், சில நேரங்களில் இல்ல. மறைமுகமா இருக்கா, நேர்முகமா இருக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இருக்காட்டி கூட இந்த பனைமரத்துக்கு கீழே நின்று பால் குடிச்சா கல் குடிச்சா மாதிரிங்கிற மாதிரி ஒருவேளை ஹை ஸ்டேக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருக்குமான்னா, இந்தியா போன்ற ஒரு நாடுல ஜனநாயக முறையில நாம இன்னும் ஒரு பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இன் பப்ளிக் லைஃப்ல இருக்கிறவங்களும் கம்மி, பப்ளிக் ஆபீஸ் இருக்கிறவங்களும் கம்மி. இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் பப்ளிக் ஆபீஸ் குறைச்சலா இருக்குகின்ற ஒரு காலகட்டத்தில் இதை கேட்கலாம். இதை வந்து நான் நேரு பீரியட்ல வந்து யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. பதஞ்சலி சாஸ்திரின்னு ஒருத்தர் இங்க இருந்து போய் ஜட்ஜா இருந்தாரு. அவர் வந்து ஆமா சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாரு. அதெல்லாம் அந்த குவாலிட்டி அவர் யாரும் ஒருத்தரும் அவருக்கு பர்சனலா எந்த பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. எவ்வளவு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருந்தாலும் நேரு போய் வந்து பர்சனலா ஒரு ஜட்ஜ். இன்றைய சூழல் அப்படி அல்ல அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த கேள்விகள் எழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. திரு ராகவன், இந்த வழக்குல சட்டம் தன் கடமையை செய்வது பிஜேபிக்கு வசதியா இருக்கும். இந்த வழக்குல என்ன வசதியா இருக்கு? நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இதை பிஜேபியை இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, நிரூபிக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, அவங்க நாளைக்கு அப்பீல் அக்விட் ஆனாலும் எங்களுக்கு என்ன இருக்கு? ஜஸ்ட் ப்ரூவ் இட் ஆர் டிஸ்ப்ரூவ் இட், அவ்வளவுதான். இது வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இது நீதிமன்றம் இதை முடிவு செய்திருக்கிறது. அதனால பிஜேபிக்கு ரியாக்ட் பண்ணுவதற்கோ இல்லாட்டி இதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவதற்கு எந்த விதமும் இல்ல. அதே டாக்டர் சுவாமி தான் இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கிறது. திமுக அடுத்த பிரச்சனைக்குள்ளா இருக்கிறது. அதிமுகவுக்கு காங்கிரஸ் தேசிய கட்சிகள் இப்ப சொல்றேன் கேட்டுங்க. எஸ், பொலிட்டிக்கலி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உட்கட்சி பிரச்சனை இருக்கிறது. அதிமுக தலைமை இது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு இது மக்கள்கிட்ட எடுத்து போவோம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா செல்வி ஜெயலலிதாங்கிற தனிநபருக்கும் எங்களுக்கும் என்ன இருக்கிறது இதுல? திரு விஜயன் அவர்கள்ட்ட மேலும் சில கேள்விகள் எழுந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த ஒரு தீர்ப்பை பற்றி விமர்சனம் வரும்பொழுது இந்த ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட முறை சார்ந்த ஒரு விமர்சனம் வருகிறது. அதாவது அலாவுதீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற ஒரு வழக்கை சைட் பண்ணி அதுல சொல்லப்பட்டது, அதாவது ட்ரையல் கோர்ட்ஸ் கீழ் நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுக்கும்போது ஒருவருக்கு தண்டனை கொடுக்கும்போது முதல்ல குற்றவாளி என்று அறிவித்திடணும். அறிவித்த பிறகு இன்னொரு சூழல அவருக்கு வாய்ப்பு கொடுத்து சில நாட்களுக்கு கழித்துத்தான் எவ்வளவு ஆண்டுகள் தண்டனை அப்படின்னு கீழ் நீதிமன்றங்கள் ட்ரையல் கோர்ட் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறது. ஆனால் அது இந்த வழக்கில் குன்ஹா பின்பற்றவில்லை. இந்த ஒரு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் பின்பற்றவில்லை. தீர்ப்பு கன்விக்ஷன் கொடுக்கப்பட்டு அதே நாள்ல குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நடைமுறையானது பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருகிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? இதுல வந்து முதல்ல இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு வந்து ஒரு செய்தி நான் பார்த்தேன். இதுல ஒரு சிறு தவறு என்ன அப்படின்னாக்கா, அந்த அலாவுதீன் வழக்கு வந்து மர்டர் கேஸ்ல ஒரு சிச்சுவேஷன் வந்தபோது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு அப்புறம் வர அலாவுதீன் வழக்குல 309 சிஆர்பிசி இன்னொரு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. 309 ரெண்டாவது சப்செக்ஷன் 2ல 3வது ப்ரொவிசோல என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த தண்டனை இருக்கு இல்லையா, இதை தள்ளி அட்ஜான் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு 309 சிஆர்பிசி சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோ 3ல. இது வந்து அலாவுதீன் கேஸ் வழக்கு 89ல முடிவானும் பொழுது அவங்களுடைய பரிசீலனைக்கு எடுத்து செல்லப்படவில்லை. இதற்கு பின்னாடி ஜெனரல் வைத்தியா கேஸ் வந்தபொழுது 1992ல நீதிபதி அகமதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் சுப்ரீம் கோர்ட்ல. அவர் இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல 309 யாரும் பரிசீலனை கொண்டு வரல, தள்ளி போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் லா அதை பார்க்காம ஒரு தீர்ப்போ ஒரு கட்டளைகள் பிறப்பித்திருந்தாலோ அந்த தீர்ப்பு நாம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பெர் இன்க்யூரியம் சொல்லுவோம். பைண்டிங் பிரீசிடென்ட்ஸ்ல என்ன கான்செப்ட் அப்படின்னாக்க, ஒரு பெர் இன்க்யூரியம் தீர்ப்பு வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு 309 அது கொடுத்ததுனால அது ரெலவன்ஸ் இல்ல. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, 325ல போய் பாத்தீங்கன்னாக்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட்டினுடைய அதிகாரம் வந்து தண்டனை வழங்குறதுலயும் ஃபைன் கொடுக்கறதுலயும் வேற.
5,000 ரூபாய்க்கு மேல கொடுக்க முடியாது. ஆக ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் லாவ்ல என்ன இருக்குன்னு இன்டர்பிரட் பண்றதை விட்டுட்டு ஒரு மர்டர் கேஸ்ல ஒண்ணு வந்த பொழுது அந்த மர்டர் கேஸ் ரேர் அண்ட் ரேர் கேசஸ் தான் இந்தியாவில மர்டர் கொடுக்கணும்னு இருக்கு சட்டம். அந்த மர்டர் கேஸ்ல ஒரு மரண தண்டனை கொடுக்கும் பொழுது அவங்கள கேட்கணும் அப்படிங்கிறது வேற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆஸ்பெக்ட்ல வருது. இந்த வழக்கு ரேர் அண்ட் ரேர் ஆஃப் மர்டர் கேஸ் இல்ல. அப்புறம் இந்த வழக்குல 309வது பிரிவு 2வது சப்செக்ஷன் 3வது ப்ரொவிசோ அந்த அலாவுதீன் வழக்குல அவர்களுடைய பரிசீலனைக்கு கொண்டு வரவில்லை. எனவே அலாவுதீன் வழக்குல பரிசீலனைக்கு கொண்டு வராத ஒரு தீர்ப்பை அடிப்படையாக வைத்து அந்த தீர்ப்பு மீறப்பட்டு விட்டதுன்னு பேசுறது எப்பொழுதும் ஏதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 10,000 தீர்ப்பு இருக்கும். எல்லா தீர்ப்புமே எல்லா விஷயங்களுமே காம்ப்ரிஹென்சிவா ஒரு ஒட்டு மொத்தத்துல சொல்லியிருக்க முடியும். இந்த விஷயத்துக்கு பொருந்தாது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஆனால் மேலும் சில சந்தேகங்கள் எழுகின்றன. உங்கள்கிட்ட இடைவேளைக்கு பிறகு வர லாலு பிரசாத் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அந்த வழக்கில் அவருக்கு தண்டனை கிடைத்த வழக்கில் லாலு பிரசாத் முதல் ஒரு நாள் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்படுகிறார். சில நாட்கள் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் என்ன தண்டனை என்று சொல்லப்படுகிறது. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார்கள் அஇஅதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு துரைபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அவர் மட்டுமல்லாது மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்களும் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைகிறார். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய கேள்வி திரு துரைபாண்டியன் அவர்களுக்கு தான். இது சட்ட ரீதியாக இப்போ ஒரு விடுமுறை கால அமர்வு தான் அமர்ந்தது. விடுமுறை காலம் கர்நாடகால, அது நன்கு நீங்க அறிவீர்கள். இந்த ஒரு தாமதம் அப்படிங்கிறது சட்ட ரீதியான நீதி பரிபாலனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுனாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர இதற்கும் உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டு இது தொடர்ந்து ஒரு சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது. இது ஒரு சதினால தான் இந்த ஒரு பெயிலுக்கும் தாமதம், எல்லாத்தையுமே ஒரு சதியாகவும் இதற்கு பின்னாடி ஒரு உள்நோக்கத்தோடும் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு தீர்ப்பையும் பெயில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் அந்த கண்ணோட்டத்தில் அதிமுக பார்ப்பது அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயமா? நீங்கள் கேட்ட கேள்விக்கே எனது முதல் மறுப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கு நடந்து ஒரு தீர்ப்பு சொன்ன வழக்கிலே சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போடுவதற்கு வெக்கேஷன் கோர்ட் இருக்கிறது, விடுமுறை கோர்ட் இருக்கிறது. அந்த கோர்ட்டிலே எந்த சூழ்நிலையிலும் பதிவு செய்யலாம். அது மட்டுமல்லாது இங்கே புரட்சி தலைவி அம்மா மீது சொல்லப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அவர்கள் 3 சப்செக்ஷன் 1 கீழும் 120B கீழும் தண்டிக்கப்பட்டு வெறும் 4 வருடம் மாத்திரமே மெய்க்காவல் தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் கடுங்காவல் தண்டனை என்று இருந்தால் அதற்கென்று ஒரு நிலைமை இருக்கிறது சட்டத்தில். நான் என்னுடைய 30 வருட பிராக்டிஸ்ல நான் சொல்லுகிறேன், அனுபவத்தில் எனக்கு தெரிந்தது. ஆட்டோ சங்கருக்கு தூக்கு விதிக்கப்பட்ட போது ராத்திரி 1 மணிக்கு சீஃப் ஜஸ்டிஸ் கதவை, தலைமை நீதிபதியின் கதவை தட்டி அந்த அப்ளிகேஷன் ஃபைல் செய்யப்பட்டது. அது ஃபைலில் எடுக்கப்பட்டது. மறுநாள் அதில் விவாதம் நடந்தது. அதன் பிறகு வாய்தானது அது வேறு. தரவே கூடாது என்பதற்கும் இல்லவே இல்லை, உங்களுக்கு அந்த ரைட்ஸே இல்லை, உங்களுக்கு அந்த உரிமையே இல்லை என்று தட்டி கழிப்பதற்கும் இதிலே வாய்ப்பில்லை. பெயில் மறுக்கப்படல, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பெயில் மறுக்கப்பட்டதா என்ன? மறுக்கப்பட்டா இந்த விமர்சனத்தை நீங்க வைக்கலாம், இந்த வருத்தத்தை பதிவு செய்யலாம். அந்த வழக்கிலும் அது ஒத்தி வைக்கப்பட்டதுதான். இங்கே ஒரு மாநிலத்தின் தலைவி, 1.5 கோடி மக்களின் தலைவி 3 நாட்கள் அரசு ஸ்தம்பித்து போயிருக்கிறது, இயக்கம் இல்லை. என்றைக்கு கன்விக்ஷன் என்று சொன்னார்களோ, தண்டனை அளிக்கப்பட்டதோ அன்றே மந்திரி சபை கலைந்து விட்டது. இந்த ஸ்பெஷல் சூழ்நிலையில் ஏன் எங்களுடைய வாதத்தை நீங்கள் ஏற்கக்கூடாது? பிரசாத் யாதவ் தண்டனை பெற்ற போதும் கூட அவர் மக்கள் பிரதிநிதி தான், அவரு ஒரு மாநிலத்துடைய முக்கிய தலைவர் தான். ஆனா அவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? செப்டம்பர் இறுதியில் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுது, சொல்லப்படுது. அதற்கு பிறகு டிசம்பர் மாதத்துல உச்ச நீதிமன்றத்தோட ரிஸ்பெக்டுக்கு பிறகுதான் லாலு பிரசாத் 950 கோடி கையாடியதாக வந்த வழக்கிலே அவருக்கு 3 ஆண்டுகள் தான் தண்டனை வழங்கப்பட்டது. அதோடு
25 லட்சம் தான் வழங்கப்பட்டது. 3 ஆண்டுகள் வழங்கப்பட்டவரே. உங்களுடைய லாஜிக் படி ஏறத்தாழ செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பெயில் கிடைக்காம இருந்தார். பெயில் மறுக்கப்பட்டிருக்கிறது. அவசியமே இல்லையே. அந்த ஒரு வழக்கு அப்படி அதை கை காட்டி இந்த வழக்கு நடக்க இதுல மட்டும் முடிவுக்கு வரத்துக்கு முகாந்திரம் இருக்கு. அன்புள்ள சகோதரரே, மறுதினமே ராபர்ட் தேவியை முதலமைச்சராக ஆக்கிவிட்டார். அங்கே அதற்கான வேலையை இல்லை. 3 நாட்கள் ஆகிவிட்டது. அதுக்கு யார் 3 நாட்கள் ஆகிவிட்டது. பொறுப்பா நாங்கள் முடிவு பண்ண வேண்டும். 2 நாட்கள் நாங்கள் பிணையில் வர முடியுமா என்பதை எங்களுடைய முயற்சிகளை எடுத்து பார்த்தோம். அதற்கான வழி இல்லை என்ற பிறகுதான் மூத்த வழக்கறிஞர் திரு ராம் ஜெத்மலானி அவர்களை சென்னைக்கு வர வைத்து அவர் ஹீத்ரூவிலிருந்து லண்டனிலிருந்து நேராக பெங்களூருக்கு வந்து அன்றே அந்த அப்ளிகேஷனை மூவ் செய்தார். எங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. ரெஜிஸ்ட்ராரிடத்திலே மென்ஷன் பண்ணி அந்த பெட்டிஷனை கொண்டு வர. நான் என்ன சொல்ல வருகிறேன், இன்று வந்து மறுபடியும் தலைமை நீதிபதி அவர்களிடம் நாங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் பெங்களூரிலிருந்து வருகிறேன். அங்க மென்ஷன் பண்ணி 3 மணிக்கு எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு வாய்தா தேதி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் 7ஆம் தேதி வரை காத்து கிடக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக சட்டத்தில் வழி இல்லை என்று கூறுவது தவறு. நான் என்ன சொல்லுகிறேன், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஒரு நபரை குற்றவாளி என்று தண்டிக்கிறார். அவர் அப்பீலிலே செல்லுகிறார். அப்பீலிலே இதே சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு ஆர்ந்து ஊர்ந்து ஆய்ந்து அதன் பின்னர் அவனை விடுதலை என்று சொல்லுகிறார். இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? இல்ல, இப்ப அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மறுக்கப்பட்டதா? மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதா? பெயிலே இல்லைன்னு சொல்லியிருக்கா. இது அட்ஜர்ன் ஆகியிருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் அட்ஜர்ன் ஆகிருக்கிறது. அவ்வளவுதானே. அதற்காக என்ன சொல்ல வருகிறீர்கள் நீங்க? இல்ல, அதனால வந்து ஒரு சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துக்கோ நீதி பரிபாலனத்துக்கோ உள்நோக்கம் கற்பிப்பது. நாங்கள் என்ன சொல்வது, சட்டத்தை அப்பாற்பட்ட சட்டத்திலிருந்து அப்பாற்பட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நேற்று மதிமுக செயலாளர் அவர்கள் முன்தினம் தீர்ப்பு வழங்கப்பட்ட அன்று பணபலம் தோற்றுவிட்டது என்று சொன்னார். இப்பொழுது அதே ஜனங்கள் பணத்தை கொடுத்து கன்விக்ஷன் வாங்கிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்? யார குற்றம் சாட்டுறீங்க? யாரை நோக்கி குற்றம் சாட்டுறீங்க? தெளிவாக மதிமுக தலைவர் வை கோபால்சாமியை நான் சொல்லுகிறேன். என்ன ஆதாரத்தின் அவர் சொன்னார், எல்லா தொலைக்காட்சியில் எல்லா ஊடகங்களிலும் வந்திருந்தது. நீங்க உங்களுடைய பணபலம் தோற்றுவிட்டது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழிசை சவுந்தரராஜனும் இவங்களும் என்றைக்கு ஜட்மெண்ட் வந்தது அன்றே சொன்னாங்க. இந்த மாதிரி இல்ல, பணபலம் தோற்றுவிட்டது. எங்களுடைய மாநில தலைவரை பத்தி தயவு செஞ்சு அறிக்கையை படிச்சுட்டு பேசுங்க. நீங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் எங்களுடைய தலைவர் சொல்லல. திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இப்போ லாலு பிரசாத் வழக்கு கூட அது ஒரு விஐபி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கா இருந்தது. ஜெயலலிதா வழக்குல கூட பெயில் உடனே கொடுக்கறதுக்கான முகாந்திரம் இருப்பதாக கருதக்கூடிய சட்ட வல்லுநர்கள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விவிஐபி சம்பந்தப்பட்ட வழக்குல கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 2 மாசம் அளவுக்கு பொறுத்திருக்க வேண்டியது. 2 மாசம் 60 நாட்கள் கழிச்சு லாலு பிரசாத் வெளியில வந்தார். ஜெயலலிதா அவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கு. நிறைய வல்லுநர்கள் பெயில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள் கொண்டவர்கள் இருக்காங்க. 60 நாள்ல அவங்க வெள்ள வரத்துக்கும் 2வது நாள்ல வெள்ள வரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இந்த தாமதம்? ஹவு இஸ் திஸ் டிலே ஜஸ்டிஃபை? இது டிலேன்னு என்னால சொல்ல முடியலங்க. ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் ஒரு மரபு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்தந்த நீதிமன்றம் அதை பின்பற்றித்தான் ஆகணும். ஒரு 5 நாள் தள்ளி போறதோ இல்ல பக்ரீத் வந்ததுனால திங்கக்கிழமை இல்லாம செவ்வாய்க்கிழமையா மாறுறதுனாலோ ஒருவேளை அல்லாஹ் செய்த சதின்னு சொன்னா நியாயமா கூட இருக்கும். மனிதர்கள் செய்த சதியாக என் சிற்றறிவுக்கு படவில்லை. நான் கூட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அது ரெகுலர் பெயிலே நாங்க பாக்குறோம். எல்லாருமே வழக்கறிஞர் தான். ரெகுலர் பெயிலே கேட்டா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டைம் கேட்டா கோர்ட் கொடுக்கறாங்க. ரெகுலர் பெயிலே மரியாதைக்குரிய திரு விஜயன் சொன்னது போல கன்விக்டாய் வந்திருக்கு. இதுல இது குவைட் இது வந்து யூசுவல். எல்லா வழக்கறிஞர்களும் இது தெரியும். இதுல இவர்கள் தான் என்னவோ இந்த மாதிரி பெருசா நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்த மாதிரி பேசுறாங்க. சாதாரண அடிப்படையில் இருக்கிற அத்தனை வழக்கறிஞர்கள் தெரிஞ்ச விஷயம். அன்பு சகோதரர் ராம் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுது அது ட்ரையல் ஸ்டேஜில்
அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படும் போது அதற்கு பெயில் கொடுப்பதற்கு தாமதமாவதோ அல்ல டேட் வாங்குவதோ இயல்பு. ஆனால் நீங்கள் தெரு செய்து வைக்கப்பட்டிருக்கிற ரெக்கார்ட்ஸ் மொத்தம் ஆவணங்கள் மொத்தத்தையும் வைத்து நீங்கள் பக்கத்துக்கு மேற்பட்ட ஒரு தீர்ப்பு கிட்டத்தட்ட வந்து நிறைய ஆவணங்கள் நிறைய சாட்சிகள்லாம் இருக்காங்க, நிறைய எக்ஸிபிட்ஸ் இருக்கு, 1000க்கு மேற்பட்ட எக்ஸிபிட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு இதன் அடிப்படையில் அணுகிறதுக்கு நீதிமன்றத்துக்கோ இல்லாட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கோ இயல்பா ஒரு நேரம் தேவைப்படுது. நேற்றைக்கு முன்தினம் ஒரு மிஸ்டர் பவானி சிங் நான் வந்து பெயில் அப்செக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் மறுநாள் வர கேஸ்ல. நீங்களே ஒரு வழக்கறிஞர் 199% 100க்கு பெரும்பாலான சந்தர்ப்பத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு பெயிலை அப்போஸ் பண்ணுவதுங்கிறது தானே நாம் எல்லா நீதிமன்றத்திலையும். பவானி சிங் மட்டும் சொன்னா கர்நாடகம் காவிரியை பார்ப்பது எதிர்ப்பு சொல்லவில்லை என்றால் அது வழக்கே அல்லங்க. சொல்ல வருகிறேன், நாளை மறுதினம் வரும்போது நான் வழக்கை எதிர்ப்பேன் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? அதன் பிறகு மற்றொரு ஸ்டேட்மெண்ட் கர்நாடக அரசு தரப்பு அதன் பிறகு கர்நாடகா கவர்மெண்ட் ஒன்று சொல்லுகிறது, நாங்கள் ஸ்பெஷல் பிபி ஹைகோர்ட்டுக்காக அப்பாயிண்ட் செய்ய வேண்டும், அதனால் வாய்தா வாங்குகிறோம் என்று. அதன் பிறகு என்ன ஆகிறது? நேற்றைய தினம் பவானி சிங் வருகிறார், இன்று பவானி சிங் வருகிறார், நான் வருகிறேன், எனக்கு 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுங்கன்னு கேட்கிறேன். இங்க நடக்கும்போது திரு பவானி சிங் வரவே இல்லை, ஏன் வரல அப்பெல்லாம் கேட்கவே இல்லை. அதாவது இதுதான் வந்து ஒரு இயல்பா வந்து பின்பற்றக்கூடிய விஷயம். கான்விக்ஸுக்கு கூட இதுவும் பின்பற்றப்படணுமோ? ஆமா நான் பேசுறேன். சரி சார் சார், பெயில் இஸ் a norm, jail is a exception அப்படின்னு சொல்றது வந்து கிருஷ்ணயருடைய ஒரு கூற்று. அது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா, தண்டிக்கப்படுவதற்கு ரெண்டு மாதிரி இருக்கு பெயில். தண்டனை அடைவதற்கு முன்னாக பிணை கைதி சொல்றாங்கல்ல, என்ன குற்றம் சாற்றவன் என்று நிரூபிக்கப்படும் வரை நான் நேர்மையானவன் தான் தூய்மையானவன் தான்ங்கிறது கிரிமினல் ஜூரிஸ்பிருடன்ஸினுடைய அடிப்படை. இந்த மாதிரி 438 பெயில்ல போடும்போது ரொம்ப நாள் வச்சிருக்கிறதுல அவசியம் இல்லை. உண்மையிலேயே வந்து தவறு செய்யலன்னா எதுக்காக வந்து அவர் ஜெயில வச்சிருக்கணும்ன்ற விஷயத்துல சொல்லப்பட்ட கருத்து கன்விக்ட் ஆகி உள்ள போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது செல்லவே தெரியாது. அப்படியா இருந்தாக்க இந்த கேஸை விட்டுருக்கு, இது 4 வருஷம். ஒருத்தங்க வந்து ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க, அதுல எல்லாத்துலயும் வந்து பெயில் கொடுத்துட்டாங்களா, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கா? ஒருத்தருக்கு மர்டர் கேஸ் கொடுத்திருக்காங்க, எல்லாத்துலயும் தண்டனை குற்றவாளிகளை பொறுத்தவரைக்கும் தண்டனை குற்றவாளிகளை பொறுத்தவரை பிணை என்பது இயல்பானது. ஜெயில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதீதமான ஒரு எக்ஸெப்ஷன்ஸ்ல தான் இருக்கணுங்கிற விஷயம் பொருந்தாது. விசாரணை கைதிகள் மற்றவர்களுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. விசாரணை கைதிகளுக்கு பொருந்துகிற விஷயம் தண்டிக்கப்பட்ட கைதிகளுக்கு பொருந்தாது. தண்டிக்கப்பட்ட கைதிகள் அவங்க அப்பீல் போட்டு 389 சென்டென்ஸ் சஸ்பென்ஷன் கேட்கலான்னு ஒரு பிரிவு தான் இருக்கு. தட்ஸ் a statutory right. அதுல கிருஷ்ணயர் சொன்ன அந்த வாதம் இருக்கு பாத்தீங்களா, பிணை கைதிகளுக்கு சொல்லப்பட்ட வாதம், அது பொருந்தவே பொருந்தாது. இவங்களுக்கு பெயில் கொடுக்க சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். இன்ஃபேக்ட் இதுல வந்து எல்லாரும் அது இந்த வார்த்தையை மறந்துடுறாங்க. டைரக்டா பெயில் இல்ல, இது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் தான் ரியல் ரிக்வெஸ்ட். அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கான்சிக்வன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்றது, பெயில் வேணும்ல, அதனுடைய துணை மனு தான் பெயில் மனு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கன்விக்டட் பர்சனுக்கு நீங்க சொன்ன இந்த கருத்து இருக்கு பாத்தீங்களா, இது பொருந்தாது. நான் திரு துரைபாண்டியன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கிறேன், இது வந்து தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகத்தான் அதிமுக பார்க்கிறது. ஆனா 2012 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதான் அதிகாரப்பூர்வமா லேட்டஸ்டா இருக்கக்கூடிய விஷயம். தண்டனை கைதிகள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா 4678 பேர், கர்நாடகால 4100 பேர், விசாரணை கைதிகள் எடுத்துக்கிட்டா 7000க்கு மேல, கர்நாடகால 8000க்கு மேல. பெண்கள் எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் 168 பேர் தண்டனை கைதிகள், கர்நாடகால அதே எண்ணிக்கையில 150 பேர் இருக்காங்க. அண்டர் ட்ரையல்ஸ் பார்த்தாலும் கூட 500 கிட்ட 2 மாநிலத்திலும். சரி, இவர்கள்லாம் இருக்கும்போது ஒரு நபருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதா? இதுல வந்து பல பேருடைய பெயில் வந்து பெண்டிங்கா இருக்கும், அவங்களுக்கு கிடைச்சிருக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். கன்விக்ஷன் நடந்ததே ஒரு சில நாட்களுக்கு முன்பாகத்தான். இன்னைக்கு கிடைக்கல, அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எந்த அடிப்படையில் முடிவு வரணும்? 75% மேற்பட்ட கைதிகள் விசாரணை கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதியா, 2 நாட்கள்ல கிடைக்காத அநீதியா?
பெயில் கிடைக்காத அநீதி. அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டது மத்திய அரசின் மூலமாக. அந்த ஆர்டர்ல எல்லாரும் வெளியே வந்தாங்க. ஒரு தண்டனையின் காலம் 1 வருடம் இருந்தால் அதிலே பாதி காலத்தை கழித்திருந்தாலே அவர்கள் வெளியே வந்து விடலாம் என்று கோர்ட்ல ஆர்டர் போட்டு எல்லாரும் வெளியே வந்து விட்டார்கள். நான் என்ன சொல்ல கன்விக்ஸ், அதாவது நீங்க சொல்ற மாதிரி சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லாரும் வெளில வந்துட்டாங்களா? கர்நாடகால வெளில வந்துட்டாங்களா? கர்நாடகால மட்டுமே பெண்கள்ல மட்டுமே ஏறத்தாழ 368 அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ், அதாவது விசாரணை கைதிகள் பெண்கள் இருக்காங்க. தண்டிக்கப்பட்டவங்களே 200 பேர் கிட்ட இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பெண்கள் மட்டும் நான் சொல்றேன் சார். போன வருஷம் உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் ஒரு விழாவில் சிறையில் பங்கேற்ற போது அங்கே இருந்து பேசும்போது அந்த இடத்துல சொன்னார், ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவங்களும் இல்ல, தண்டனைக்குரியவங்களும் இல்ல, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்ல அப்படின்னு சொன்னார். நான் அந்த ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் தரேன். அயோத்தியா வீரமணி அகைன்ஸ்ட் ஹிம் தேர் வாஸ் 8 மர்டர் கேசஸ். பங்குமாருக்கு எதிராக 6 மர்டர் கேஸ், அதுல டபுள் மர்டர் கேஸ். போலீஸ் கஸ்டடியில கூட்டு வந்த 2 பேரையும் வெட்டி கொண்டான். அதுக்கப்புறம் திண்டுக்கல் பாண்டி 5 மர்டர் கேஸ் என்கவுண்டர்ல சேர்த்தான். அதுக்கப்புறம் வெள்ள ரவி அவன் எதிராக 9 கேஸ், சேராவுக்கு எதிராக 11 கேஸ். இவங்க நான் சொல்ல வரேங்க ஒரே ஒரு நிமிஷம். இவங்க அத்தனை பேரும் நான் நடத்தின கேசஸ் அத்தனை பேரும் விடுதலையாகி வெளியே போயிட்டாங்க சார். போய் என்கவுண்டர் பண்ணி செத்து போயிட்டான் பாதி பேர். மீதி பேர் உங்க ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. You mean to say, see, professional secrecy I am not supposed to reveal. That is why I am telling you. மேற்போக்கா நான் சொல்றேன், இந்த அத்தனை பேரும் யோகியர்கள் நீங்க சொல்ல வரீங்களா? இல்லை, அது சொல்லவே இல்லை. இப்ப இந்த விஷயத்துல இதை குறிப்பிட்டு இந்த வழக்கோட எப்படி ஒப்பிடுறீங்க? எந்த வழக்கு? இப்போ ஜெயலலிதா வழக்கோடு இந்த விஷயத்தை எப்படி என்ன குறிப்பிட விடுறீங்க? என்ன கான்ட்ராஸ்ட் காட்ட விரும்புறீங்க நீங்க? சார், கன்விக்ஷன் மெய்காவல் தண்டனை 4 வருஷம். சரி, இப்ப பெயில் தர மாட்டேன் நான் சொல்ல வரேன். பெயில் தர முடியாது. இந்த பெயில் தரத்துக்கு முகாந்திரம் இல்லாத ஒரு விஷயம். சட்டத்தில் இருந்தாலும் தரமாட்டேன்னு கர்நாடக நீதிபதி சொல்லிருக்காரா? நாங்க அஜிடேட் பண்றோங்க. நாங்க அஜிடேட் பண்றோம். தாமதம் ஒரு வாரம் தள்ளி போயிருக்கிறது. 18 வருஷம் இந்த வழக்கு நடந்திருக்கிறது. உங்களுடைய கேள்வி தரமாட்டேன்னு சொல்லி தந்தா கூட சொல்ற, அடுத்தது அப்பீல் தான் போனோம். அதுக்காக நீங்க வந்து நீங்களா இன்ஃபர் பண்ண முடியாது. நாளைக்கு அந்த உயர்நீதிமன்றத்துக்கு அத்தனை அதிகாரங்கள் இருக்குது. பாக்குறது கொடுத்தா ஓகே, இல்லன்னாலும் அப்பீல் லல்லு பிரசாத் யாதவ் சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் வாங்கினார் இல்லையா? நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த ஒரு விஷயம் சட்டத்துறை சீர்திருத்தம் சார்ந்து ஏதேனும் பிரதான கேள்விகளை எழுப்பியிருக்கிறதா இந்த ஒரு தாமதம் நினைக்கிறீங்களா? இயல்பான ஒரு விஷயம் தான் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு கேள்வியை பெரிதாக எழுப்பியிருக்கிறது. இத்தனை விடுமுறை நாட்கள் இந்தியாவில் தேவையா? செக்யூலர் கண்ட்ரி என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு மதத்திற்கும் 10 நாட்கள் விடுமுறை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செக்யூலர் என்பதையே ரிவர்ஸாக ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுக்கும் போது இங்க போராட்டங்களும் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் நடத்தினார் அப்படிங்கறத உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். 365 நாட்கள் வேலை செய்ய முடியாது என்று நான் இப்போதும் கருதுகிறேன். அந்த எக்ஸ்ட்ரீம் தவறு, இந்த எக்ஸ்ட்ரீமும் தவறு. எதற்கு தமிழ்நாட்டில் ஆங்கில வருடப்பிறப்புக்கு, தமிழ் வருடப்பிறப்புக்கு, தெலுங்கு வருடப்பிறப்புக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியாத வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் எதற்கு விடுமுறை? இது கிறிஸ்துவ மதத்திற்கு 7 நாட்கள். நான் எந்த மதத்துக்கு எதிரி அல்ல. இப்படி பக்ரீத்தும் அப்படித்தான் பெரிய பார்த்துதான் சொல்லுவார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு ஆயிரக்கணக்கான வழக்குகள் தேதி குறிப்பிடப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு வழக்குகளும் என்ன ஆகும்? ஒவ்வொரு அரசாங்கம் வருகிற போதும் ஒரு 5 நாட்கள் 4 நாட்கள் விடுமுறை அளித்துக் கொண்டே போகிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்கிற கேள்வியை இந்த வழக்கு மிக பெரிய அளவில் எழுப்பியிருக்கிறது. தடுக்க முடிந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். திரு துரைப்பாண்டியன் அவர்கள்ட்ட தான் மீண்டும் கேட்க இருக்கின்றேன். இது வந்து இந்த ஒரு வழக்குல கருத்து சொல்லும் பொழுதும் கூட 18 ஆண்டுகள் மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறேன் அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். 18 ஆண்டுகள் கணிசமான அளவுக்கு உங்களுக்கு அத்தனை சட்டப்பூர்வ வாய்ப்புகளும் இருந்து வாய்தா வாங்கி பல கிளை வழக்குகளை நீங்க தொடர்ந்து அதுலயும் நீங்க கேட்ட பல விஷயங்கள் நடந்து இதெல்லாம் பிறகு இப்ப நீங்க வந்து 18 ஆண்டுகளா இருக்கிறது வாய்தா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த 60% நீங்க வாய்தா வாங்கின ஒரு விஷயங்கள், அதிமுக தரப்பு ஜெயலலிதா தரப்பு வாங்கின விஷயம், இதெல்லாம் பிறகு தானே ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இதையும் கூட இது வந்து அநியாயமான தீர்ப்பு, அதீதமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எந்த அடிப்படையில் வருவீங்க? ஜெயலலிதா அவர்கள் பல பேட்டிகள்ல சொன்ன ஒரு விஷயம், தீர்ப்பு
தீர்ப்புகள் குறித்து கேட்கும் பொழுது எந்த நீதிமன்ற தீர்ப்புகளையும் நான் விமர்சிக்க மாட்டேன், நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிப்பது என்னுடைய வழக்கம் அல்ல, அது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதிமுகவினர் வந்து ஒரு கர்நாடக நீதிபதி காவிரி விவகாரம் குன்ஹா படி இதனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் ரசிப்பார். ஏன்னா அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிக்க கூடாது என்பது. உங்களுடைய தலைவர் நீங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அதிமுகவினர் இந்த தீர்ப்புக்கு கொடுக்கக்கூடிய காரணிகளை ரசிப்பாரா? அவர்கள் மிக்க பெருந்தன்மை வாய்ந்தவர்கள். இரண்டாவதாக வெளியில் என்ன நடக்கிறது என்பது அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். மன்னருக்கு காதுதான் கண் என்பார்கள். இன்றைக்கு அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில் யார் போய் என்ன சொல்கிறார்களோ அதுதான் ஏறும். ஆனால் அவர்களுடைய நிலைப்பாட்டை அன்றும் இன்றும் இன்றும் மாற்றிக்கொள்ளாதவர், சட்டத்தை மதிப்பவர். அதிமுகவினர் அவருடைய நிலைப்பாட்டை தான் எடுக்கணும். அவர் வந்து நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிப்பது பொருத்தமான விஷயம் அல்ல அப்படிங்கறத ஒரு பேட்டியில மிக தெளிவாக சொல்கிறார். அதே நிலைப்பாட்டை தானே அவரை பின்பற்றக்கூடிய அதிமுகவினரும் பின்பற்றணும். மாறா குன்ஹா இப்படி கொடுத்துட்டார், இதுல வந்து ஒரு சதிவலை இருக்கிறது, கர்நாடகம் இப்படி செய்திருக்கிறது, ராஜபக்சா கொண்டாடுகிறார் அப்படின்னு பல விஷயங்கள் இணைத்து பார்ப்பது. கேள்வியை ரொம்ப சாதாரணமானது இருக்கு. இப்போ நான் ஒரு படிச்சவனா இருந்தே என்னால ஒன்றரை பதில் சொல்லும் போது அதுல தவறுகள் வருது. ஒரு படிப்பு அறிவும் இல்லாத மீனவன் என்ன செய்வான், ரிக்ஷா தொழிலாளி என்ன செய்வான், உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க யார்கிட்ட போய் பேச, எத்தனை பேர் கிட்ட 1.5 கோடி பேர் நீங்க பேசுங்களா சார்? இன்னைக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண முடியுமா உங்களால? நீங்க சொல்லுங்க. 10 கோடி தமிழ் உலகம் ஃபுல்லா எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க இன்டர்வியூ பண்ண முடியுமா? நீங்க முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க ரெஸ்ட்ரெயின்ஸ் கடைபிடிக்கணுமா வேண்டாமா தீர்ப்பு விமர்சிக்கும் போது? இதெல்லாம் certain things are beyond control சார். எங்களால சொல்லவே முடியாது, எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க சொல்ல போனா உனக்கு என்னடா நீ கட்சி மேலேயோ தலைவி மேலேயோ மரியாதை இல்லாதவனு எண்ணி அடிப்போம். ராகவன், இந்த ஒரு வழக்கு சார்ந்து ஒரு நீதித்துறை சீர்திருத்தம் சார்ந்து சில கேள்விகள் எழுப்பியிருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வழக்குன்னு சொல்ல பொதுவா நீதித்துறையில சீர்திருத்தங்கள் வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு ஒரு கமிட்டியே போட்டோம் நாங்க. அதனால அதுல வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில நான் பாரதிய ஜனதா கட்சியினாலும் அதே நேரத்தில் வழக்கறிஞர் விஷயத்துல இது சாதாரண ஒரு எல்லா இதுலயும் நீதிமன்றங்கள் நடக்கிற சாதாரண நடைமுறை தான். இதுக்கு இவ்வளவு பெருசா கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அன்றைக்கு 7ஆம் தேதி அவங்களுக்கு பெயில் கிடைக்கலாம். இப்போ வெக்கேஷன் கோர்ட் இருக்கு. நாங்களும் எத்தனையோ கேஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். சிவில் நீதிமன்றத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு, கிரிமினல் நீதிமன்றத்திலும் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்ப நான் மீனவர்கள் செஞ்சா சரி அவங்களுக்கு என்ன தெரியும், சட்டம் தெரியுமான்னு பேசுறாரு. ஆனா வழக்கறிஞர்கள், உங்களுடைய வழக்கறிஞர் செஞ்சிருக்கிறாங்க, எம்எச்ஏ வந்து ரெசல்யூஷன் போடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எம்எச்ஏ ரெசல்யூஷன் போடுறாங்க, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் போடுறாங்க. இந்த நடிகர்கள்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தா இதெல்லாம் இவங்க செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், இவர்கள் தங்களுடைய மாட்டாங்கன்னு எப்படி ஒரு முடிவு செயலியே சார்? கடந்த காலங்கள் அப்படித்தானே சார் இருக்கு. யார் ஆளுங்கட்சியா இருக்கோ அவங்களுக்காக அவங்களை கஜோல் செய்வதற்காக அப்படித்தானே இவங்க நடத்திட்டு இருக்காங்க. இதை ஏன் இது செய்வது சரியா? வேலூர்ல வந்து அந்த மாநகராட்சி மன்றத்துல நீதிபதியை விமர்சனம் பண்ணிருக்காங்க, தீர்மானம் போட்டிருக்காங்க. இதுதான் என்னுடைய மிகப்பெரிய சந்தேகம். இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அங்க இவங்க புரிஞ்சு செய்யறாங்களா புரியாம செய்யறாங்களா எனக்கு புரியல. இதுக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள்லாம் கர்நாடகா, காவேரி, கன்னடம், தமிழ்னு பேச ஆரம்பிச்சோம்னா நடக்குது. அங்கதான் ஹைகோர்ட்ல நடக்க போகுது. நீதிபதியும் ஏதோ அவரும் ஒரு மனிதர் தான், அவரும் ஒரு மனிதர் தான், அவரும் ஒரு மனிதர். என்ன ஆகும்னே தெரியாது. லாலு பிரசாத் யாதவுக்கு பெயில் மறுக்கப்பட்டது அண்டர் ட்ரையல் என்றாலும் கூட கனிமொழிக்கு முதல்ல வந்து பெயில் மறுக்கப்பட்டு பிறகு கொடுக்கப்படுகிறது. அட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஏன் நீதிமன்றம் மறுக்குது, ஏன் திருப்பியும் கொடுக்குது, கொடுக்கக்கூடிய விஷயம் ஏன் மறுக்கப்படுது அப்படின்னு கேள்வி. சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதுதான் நான் இந்த ஒரு அரசியலாக்க விரும்பாதனால நான் திருமதி கனிமொழியை பற்றி சொல்லாமல் இருந்தேன் இவ்வளவு நேரம். நீங்கள் நேரடியாக கேட்டுவிட்டதால் நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிறேன். அது தண்டனைக்கு பிறகு ஏற்பட்ட நிகழ்வும் அல்ல. எத்தனை மாதம், எத்தனை ஆண்டுகள் ராஜாவுக்கும் அவருக்கும் அப்போது இங்கே திமுக சர்க்கார் இருந்தது. அவர்கள் எந்த நீதிபதிக்கும் குற்றம் சொல்லவில்லை. மத்திய சர்க்காரில் திமுக அங்கம் வகித்தது. 6 மாதம் உள்ள இருந்தார். அவர்கள் எந்த மத்திய சர்க்காரை குறை சொல்லவில்லை,
குற்றம் சாட்டவில்லை, சதி என்று சொல்லவில்லை. பிறகு காங்கிரஸ் சதி பின்னியது, காங்கிரஸ் யாரை பழிவாங்க வேண்டும் என்ற அலைஞர்கள் அப்படின்னு வெள்ள வந்த பிறகு எந்த நீதிபதியையும் நீதிபதி மேலும் குற்றம் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் குற்றம் சாட்டிய நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். திங்கட்கிழமைக்கு போடப்பட்ட வழக்கை ஒரு சிறப்பு சலுகையாக இன்றைக்கு எடுத்து விசாரித்தார்கள். அந்த சிறப்பு சலுகையை பெற்று அனுபவித்து விட்டு பிறகு சதி என்று குற்றம் சாட்டுவது நியாயமா என்று நண்பர்கள் தங்கள் நெஞ்சை தொட்டு கேட்டுக் கொள்ளும் இல்லை. மெமோ ஃபைல் செய்யப்பட்டது. உடனே அவர்கள் சைடில் இந்த பேப்பர்களை தாக்கல் செய்தார்கள். இம்மீடியட்டாக 7ஆம் தேதி என்று சொல்லிவிட்டு நீதியரசர் ரத்னகலா எழுந்து புறப்பட்டு போய்விட்டார். நடந்தது. இறுதிக்கட்ட பார்வை இது என்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறது? சீர்திருத்தம் சார்ந்த, நீதித்துறை சீர்திருத்தம் சார்ந்த ஏதேனும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருப்பதாக நினைக்கிறேன். 3 முக்கியமான கேள்விகள். லஞ்ச ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை குறித்து சொல்ல, whoever commits criminal misconduct இருக்கு. whoeverங்கிறது நானா இருக்கலாம், இன்னொருத்தரா இருக்கலாம், பப்ளிக் சர்வெண்டா இருந்தா இன்னொருத்தரா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். லஞ்ச ஒழிப்பு சட்டத்தில் நான் இன்னைக்கு எழுதி சொல்றேன், ஒரு வார்டு கவுன்சிலர்ல தொடங்கி முதலமைச்சர் வரைக்கும் எந்த கட்சியா இருந்தாலும் ஆட்சியில் இருக்கும் பொழுது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கவில்லைன்னு மார்தட்டி சொல்லக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. ஒரு 10% அல்லது 5% சில கம்யூனிஸ்டுக்கு இருப்பான், இல்ல சில பேர் ஒரு அந்த காலத்துல ஒரு பண்பாடு இருப்பாங்க, சொல்லி முடிச்சிடுறேன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அசெட்ஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இன்கம் எல்லா பப்ளிக் சர்வெண்ட், இப்ப நம்ம எலெக்டட் பப்ளிக் சர்வெண்ட் இருக்கு. அவ்வளவு இருந்தும் இது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தில் தடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. there is no prevention method, there punishment alone will prevent. அப்ப punishment alone will prevent corruption அப்படின்னா அந்த லா அமுலாக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்தியாவில் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு 5000 பேர் பொது பதவியில் இருக்காங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, 5000 பேர்ல ஒரு 4000 பேர் உறுதியா இந்த தப்பு செஞ்சுட்டு இருக்கான். 4000 பேர்ல கண்டிப்பா இந்த கேஸை புக் பண்ணிருக்க கட்சி வேறுவாங்க. நான் இது திமுக அதிமுக அவங்கன்னு சொல்ல வரல, பண்ணிருந்தா அப்ப அந்த சட்டத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதனால என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா சட்டம் என்பது வெறும் ஒரு பேப்பர்ல இருக்கு. violations are more in number, applications are following the law is less in number. ஆக ஒரு civic sense உருவாகக்கூடிய, அறம் பேணக்கூடிய ஒரு மனம் மக்களிடையே போய்விட்டது. அறம் பேணவை விடுங்கள், அது தர்மம். சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு எல்லோ லைனை 100 பேர் தாண்டறதுக்கு பதிலா மெட்ராஸ்ல 60 லட்சம் பேர் இருந்தான்னா 59 லட்சம் பேர் எல்லோ லைனை தாண்டினாலும் போயிட்டு இருக்கான். மாட்டினவன் அன்னைக்கு பார்த்து போலீஸ்காரனுக்கு ஃபைன் கொடுக்குறான். இது மாறணும். அது இயல்பா. அதனாலதான் இந்த கேள்வி கூட யார் தவறு செய்யல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான தண்டனை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த தீர்ப்பின் ஊடாக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அப்படி மறுக்க முடியாது. இந்த நிலையில நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், நீதித்துறையில் வேகம், உங்களுடைய பார்வை என்ன நேர்களே என்று கேட்டிருந்தோம். மக்கள் பார்வை என்ன பார்க்கலாம். நீதித்துறையில் வேகம் என்பது அவசியம் தேவை என்று 64% இல்லை, அது போற பேசுற நுணுக்கங்களை பார்த்து தான் போகணும் என்று 16% வழக்கை பொறுத்தது என்று 20% சொல்லியிருக்கிறார்கள். வழக்குடைய முக்கியத்துவம் அதனது தன்மையை பொறுத்தது என்று 20% இல்லை, அப்படியெல்லாம் வேகம் என்று நாம் பார்த்திட முடியாது, பேசின் அடிப்படையில் நம்ம பார்த்திட முடியாது என்று 16% நிச்சயம் தேவை என்று 64% சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் தொடர்ந்து நாம் பேசி வருகின்றோம். நீதித்துறையில் நிறைய வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. அதை எப்படி ஃபாஸ்ட் ட்ராக் செய்வது, எப்படி துரிதப்படுத்துவது என்ற விவாதங்கள் இந்த வழக்கில் மட்டுமல்ல தொடர்ந்து நடந்து வரக்கூடிய விஷயம். இதுவும் விவாதத்தை எழுப்பியிருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. எப்பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கு பெயில் கிடைக்க போகிறது? அக்டோபர் 7 வரைக்கும் இல்லைங்கிற ஒரு நிலை தான் இப்பொழுது. அன்று கிடைக்குமா? எப்பொழுது? அரசியல் ரீதியான பல கேள்விகளும் எழவே செய்கின்றன. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கே டி ராகவன், திரு விஜயன், திரு துரைபாண்டியன், திரு தமிழ்மணி மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஆயுத நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு கட்டத்தில் அமெரிக்காவால் விசா மறுக்கப்பட்டவர், ஆனால் ஒரு பிரம்மாண்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில், ஒரு பிரம்மாண்ட வரவேற்புக்கு மத்தியில் பாரத பிரதமராக அமெரிக்கா சென்றார் நரேந்திர மோடி. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இந்திய அமெரிக்கர்கள் ஏற்பாடு செய்த பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு நிறுவனங்கள் அதனது தலைவர்கள் பங்கு கொண்ட நிகழ்ச்சிகள் என பல நிகழ்ச்சிகளில் அமெரிக்க மண்ணில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கு கொண்டார். ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுப்பேரவையில் உரையாற்றினார். பாகிஸ்தானை கடுமையாக சாடினார். காஷ்மீர் விவகாரம் இன்டர்நேஷனலைஸ் ஆகக்கூடாது என்று கடுமையாக பேசினார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பல நிகழ்ச்சிகள், பல மேடை நிகழ்ச்சிகள், கண்கவர் கோலாகலங்கள் இவையெல்லாம் இருந்தன. ஆனால் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான, ஒரு பயன் தரக்கூடிய ஒரு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பயணம் என்பது இருந்திருக்கிறது. இதுதான் விவாதத்துடைய பிரதான கேள்வி. விவாதிப்போம் ஆயுத எழுத்து நீட்சியில். நரேந்திர மோடியுடைய அமெரிக்க பயணம் சாதித்தது என்ன? இதைத்தான் ஆயுத எழுத்து நீட்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய தொடர்கிறார். அவர் மட்டுமல்லாது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்களும் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு நாராயணன் அவர்கள்ட்ட தான் என்னுடைய முதல் கேள்வி. மன்மோகன் சிங் உட்பட பல இந்திய பிரதமர்கள், இந்திய ஆட்சித் தலைவர்கள், அரசாங்க தலைவர்கள் அமெரிக்கா போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அதீத எதிர்பார்ப்பு, ஒரு பிரம்மாண்டம் சமீபத்தில் தோணல. நான் இந்த ஒரு ட்ரிப், ஒரு அபிஷியல் ட்ரிப் என்றாலும் கூட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள், வரவேற்பு, ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் இருந்தது. ஒரு இந்தியாவுடைய இமேஜ் சற்று அமெரிக்காவில் மேலெழுந்திருந்தது என்றால் மறுப்பேன். ஆனா நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்ன மோடியை பத்தி ஒன்னு பிரைஸ் பண்ணணும். அது பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப ஒன்னே ஒண்ணுதான். அவர் யூஎன் ஸ்பீச்ல பாகிஸ்தானை தெளிவாக எதிர்த்து பேசினார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு வருவோம். நல்லா இங்க இந்தியால நான் சொல்லலைங்க, அத்வானி அவர்கள் சொன்னாரு. இவர் மோடி அவர்கள் ஒரு பிரில்லியன்ட் ஈவென்ட் மேனேஜர், நல்லா ஷோ காட்டக்கூடிய, ஈவெண்ட் தயாரிக்கக்கூடியவர், அது மாதிரி நல்லா பண்ணாரு. ஆனா இன்னும் அவர் எலெக்ஷன் மோட்லயே இருக்காருன்னு நினைக்கிறோம். என்னன்னா அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் ஏறக்குறைய 35 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. அங்க போய் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் எலெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே நடக்கல. நல்லா எலெக்ஷன் பண்ணி அமெரிக்க இந்தியர்கள்ட்ட, அதுவும் இந்தி பேசக்கூடிய இந்தியர்கள் கிட்ட, ஏன்னா அங்க பேசுறது பூரா தமிழ்ல நான் போயிருந்தேன் வச்சுக்கோங்க. நான் அமெரிக்கா இருந்து போயிருந்தேன், எனக்கு ஒண்ணு புரிஞ்சது. ஏன்னா எனக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு தான் தெரியும். அவர் அங்க அதுல பேசவே இல்லை. பேசினது பூரா 90% 95% ஹிந்தியில. இங்கிலீஷ் சூஸ் பண்ணிருக்கணுமோ? ஆமா, அங்க இருக்க அந்நிய மொழியான ஆங்கிலம் பேசுவது சரி. அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹிந்தியில பேசுனது தவறுன்னு சொல்லல. அங்க இருக்க இந்தியர்கள் கூட பேச போறாரு, வருங்கால சந்ததிகள்கிட்ட பேச போறாரு. நான் எழுதித்தரேன், அமெரிக்காவில் இருக்கின்ற 180% வருங்கால சந்ததியர்களுக்கு ஹிந்தி தெரியாது. அவங்க இந்திய மாநிலத்திலிருந்து போயிருந்தா கூட அந்நிய மொழியில் நான் நல்லா பேசுவது, அந்நிய மொழியில் இந்திய மொழி பேசுவது பிரதமருடைய நமது தவறே சொல்லுங்க. என்னுடைய நாட்டு மொழி, என்னுடைய பிரதமர் அங்க போயிருக்காரு, நாட்டு மொழியில பேசுறது இல்ல, தவறே கிடையாது. ஆனால் அவருடைய வேலை அங்க மத்தவங்க கூட எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பண்றது. அங்குள்ள இந்தி பேசுபவர்கள்ட்ட நல்லா பண்ணிருக்காரு, அதை விட்டுருவோம். என்ன இந்தியாவுக்கு சாதிச்சாரு அப்படின்னு பாருங்க. அங்க இருக்க 3 பிரதான டிவிகள், என்பிசி, ஏபிசி, சிபிஎஸ். நீங்க அதுல பிரதமரை பற்றி என்ன காமித்தான், பிரதமருடைய இங்க மீடியாக்கள், உங்களை போன்ற மீடியாக்கள் அங்க மோடிக்கு எதிராக நடந்த எதிர்ப்பை துளி கூட காட்டாத போது, அமெரிக்க மீடியாக்கள்ல காட்டப்பட்டது மோடியின் எதிர்ப்புகள் தான். மோடியினுடைய பேச்சு மிகவும் குறைந்துதான் காட்டப்பட்டிருந்தது. உண்மை, நான் பேசல. இன்னைக்கு பிஜேபி ஆதரவாளர்கள் அதுக்கு ஒரு குற்றமாக வழக்கு வந்த போதும் கூட நம்ம பேசுவது, நீங்க பேசுவது மோடியினுடைய இதை பத்தி இல்ல. நீங்க எதை பத்தி பேச வரீங்க? நீங்க இன்னும் காங்கிரஸ் பத்தி பேசணும். நான் பேசுறது நீங்க எதை பத்தி நீங்க உங்க பேச்சு எது இல்ல மீடியா பேச்சு எது ஐயா? மோடியினுடைய அமெரிக்க பயணமா? அது இல்லை. ஒரு மீடியா கம்பேரிசன் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு கம்பேர், நீங்க இன்றைய பிரதமருடைய அமெரிக்க பயணத்தையும் முந்தைய பிரதமருடைய அமெரிக்க பயணத்தையும் நீங்க அந்த தலைப்பா சொல்லிங்கன்னா அதை பத்தி நான் பேசுறதுக்கு ரெடி. நான் எதுக்கு ரெடி ஐயா? இது இன்றைய இது இன்னைக்கு இப்படிதான் காண்பிக்கப்பட்டது. உண்மை சொல்றேன். நீங்க அது மறுத்தீங்கன்னா அதை பத்தி பேசுறதுக்கு நான் ரெடி. சப்ஜெக்டுக்கு வருவோம். நான் சொல்றேன், நான் என்னுடைய முகநூல்ல என்னுடைய பிரதமரை அமெரிக்காவில் இருப்பது தவறு என்று பதிவு பண்ணி அவர் போறதுக்கு முன்னே அது கருத்து இல்ல.
இன்று மோடி ஜி என்னுடைய பிரதமர் அவர்கள் அமெரிக்காவிலே என்ன சாதித்து வந்தார்னு இங்க பெருசாக நல்லா ஸ்டேஜ் ஷோ பண்றாங்க. உங்களை மாதிரி மீடியா வச்சு நல்லா ஸ்டேஜ் பண்றாங்க. நீங்க அதுக்கு நல்லா அவர் மகுடம் ஓடுறதுக்கு நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. ஆனா அமெரிக்க மீடியாக்கள் அது மட்டும் இல்ல அமெரிக்க மீடியாக்கள் இந்திய மீடியா ஆளுங்களை அங்க அடிச்சாங்க மோடியுடைய ஆதரவாளர்கள். ஒரு மதிக்கப்பட்ட இந்திய மீடியா மோடி இன்றைக்கு அமெரிக்காவில் செஞ்சுட்டு வந்து இந்தியாவில் ஒரு சர்வாதிகாரம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கின்றதோ அவர் நல்ல ஜனநாயகவாதி இருப்பார்னு நாங்க நம்புறோம் எங்களுடைய பிரதமர். ஆனா சர்வாதிகாரத்தை தூண்டிவிடக்கூடிய பிஜேபி இருக்கிறது ஒன்று இன்னொரு கேள்வி எடுத்துட்டு போறேன். ஒரு இயல்பா எழக்கூடிய ஒரு கேள்வி. இட் வாஸ் ஆல் அபவுட் ஷோ. நல்ல ஷோ இருந்தது, நிறைய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், டான்ஸ் எல்லாம் நடந்தது. என்ன சாதித்தார்? வாட் இன் சப்ஸ்டன்ஸ்? இதுதான் கேள்வி. அதாவதுங்க 2 பாயிண்ட் மரியாதைக்குரிய திரு அமெரிக்க நாராயணன் சொல்றாரு. தமிழர்களுக்காக அங்க இருக்கிற வட இந்தியர்களுக்காக பேசின பேச்சு, அந்த வந்தே மாதரம் இது தேசிய கீதம் இசைத்ததே நம்முடைய எல் சுப்பிரமணியம் தமிழர் தான் அங்க. அதே போல பாத்தீங்கன்னா பேச்சை பத்தி பேச அதே போல இல்ல என்வாரன்மெண்ட் இல்ல மாதிரி அதுக்கு சொல்ல வெளியுறவுத்துறை செயலாளர் கூட்டிட்டு போனாரு அவர் ஒரு தமிழ் இல்ல. அதாவதுங்க மொத்தமா இப்படி பேசாதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா ரிசப்ஷன் கமிட்டில பிரகாஷ் சுவாமி இங்க இருந்த பிரகாஷ் சுவாமி ரிசப்ஷன் கமிட்டில இருக்கிறாரு, அங்க அந்த வரவேற்புக்குள்ள இருந்தார் பத்திரிகையாளர். அதனால இந்தியர்கள் அங்க சந்தித்தார். வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள்லாம் கிடையாது. ஒண்ணு. இன்னொரு விஷயம் பொறுத்த வரைக்கும் என்ன சாதித்தார் அப்படின்னு சொன்னா அவர் ஜெனரல் அசம்பிளிக்கு போனார், யுஎன் ஜெனரல் அசம்பிளிக்கு போனார், பல தலைவர்களை சந்தித்தார். அமெரிக்க விஜயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாதிப்பு என்பது 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இந்தியாவிற்கு இங்க இன்வெஸ்ட் பண்ணது மாத்திரம் சாதிப்பு இல்ல. கவுண்டர் டெரரிசத்தை பத்தி அங்க ஒரு முடிவு எடுக்கப்படுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஷேரிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் அமெரிக்காவும் இந்தியாவும் உளவு தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டிய முடிவு செய்திருக்கிறது. அதே போல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில இந்த மார்ஸ் இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய அந்த இதை ஆராய்ச்சியை 2 பேரும் சேர்ந்து செய்வதன் முடிவு பண்ணிருக்கிறது. மிலிட்டரி கோஆபரேஷனை பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முடிவு கிடையாதா? இதெல்லாம் சாதனை கிடையாதா? அதனால பணம் கொண்டு வந்தால்தான் அது காங்கிரஸ் மைண்ட் செட். காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் நிதியமைச்சர் இவரா இருந்தாலும் சரி, மன்மோகன் சிங்கா இருந்தாலும் சரி, சிதம்பரமா இருந்தாலும் சரி, வெளியூர்ல போய் கடன் வாங்கி வருவதே பெருமையாக சொல்லிக் கொண்ட ஆட்சியாளர்கள் இவர்கள்லாம். இங்க நரேந்திர மோடி இங்க இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ வேற, கடன் வாங்கி வேற. நரசிம்மராவ் இருக்கும் பொழுது இவர் நிதியமைச்சர் வெளியில போயிட்டு அமெரிக்காவிலிருந்து 1000 கோடி கடனை பெற்று வந்தது. அதுவே பெரிய நல்ல ஒரு போயிட்டு வந்தது வெற்றின்னு கொண்டாடுவாங்க இவங்க. அதனால இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இன் சப்ஸ்டன்ஸ் நிறையவே நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த சந்திப்பில் அவர் அமெரிக்க இந்தியர்களை சந்தித்தார், அமெரிக்க அதிபரை சந்தித்தார், அமைச்சர்களை சந்தித்தார், முன்னாள் அதிபர்களை சந்தித்தார். இதை தாண்டி இலங்கையுடைய அதிபரையும் சந்தித்தார். பாஜக பல கட்டங்களில் இலங்கை அதிபரை இந்திய பிரதமர் சந்திக்க கூடாது, தவிர்க்க வேண்டும் என்று சொன்ன கட்சி. ஆனால் அந்த சந்திப்பு தொடர்ந்து நடந்து வருகிறது. எதை நீங்க ஷோ அப்படின்னு இந்த விஷயத்துல சொல்றீங்கன்னா, என்ஆர்ஐகள் மத்தியில பேசினார், அதெல்லாம் பண்ணார், அதெல்லாம் சொன்னீங்க. சசி தரூர் அவர்கள் கூட என்ஆர்ஐகளை பத்தி சொல்லும் போது நவ் ரிக்வயர்ட் இந்தியன்ஸ் என்று சொல்றார். அதை சரியா பயன்படுத்தல. மோடி கங்கை சுத்தப்படுத்துறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு வேணுங்கிறாரு. அவங்க இன்னைக்கு ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு செக்ஷன் அப்படின்னா காங்கிரஸுக்கு ஒன்னும் எந்த விதமான கருத்து கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. அவங்க நல்லா பேசிருக்காரு. என்ஆர்ஐ கிட்ட பேச்சு தான் சொல்றேன். வாய்ச்சொல்லில் வீரர் என்ற ஒன்னும் சந்தேகம் இல்லை. ஆனால் அப்பீஸ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அவர் அமெரிக்காவை அப்பீஸ்மெண்ட் போறதுக்கு முன்னே பண்ணிட்டாரு. என்னன்னா இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுத்து இந்தியாவில் முன்ன 8500 ரூபாய் கேன்சருக்குங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு 8500 ரூபாய் இருந்தது. அவர் ஒத்துக்கிட்டதால இப்ப 1 லட்சம் ரூபாய் கேன்சர் பேஷண்ட். இந்திய மக்களை அமெரிக்கா இதுக்கு அரசுக்காக கொள்ளையடிக்கிறாருங்க. அமெரிக்கா அப்பீஸ் பண்ணிட்டாரோ? ஆமாங்க. 8500 ரூபாய் கேன்சர் 1 லட்சம் ரூபாய்க்கு இந்திய மக்களுக்கு கொடுத்தது தவறா சரியா? தவறா சரியா இல்ல வச்சுக்கிறா தவறு இல்லையா? பரவாயில்லைங்க, தவறு இல்ல சொல்லிடுங்க. நல்லா ஏன் தவறு சொல்லுங்க. திருப்பி இன்னொரு கேள்வி எதிர்கொள்ளுங்க. மக்களுடைய அமெரிக்கா அப்பீஸ் பண்ணிட்டு நாராயணன் அமெரிக்காவை அப்பீஸ் பண்றாரு. இந்திய மக்கள் உங்களை காதலிக்கிறார்கள் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ற மன்மோகன் சொன்னாரு. அதுக்கு என்ன வாங்கி வந்தார் இந்தியாவுக்கு? நியூக்ளியர் டீல். இந்தியாவுக்கு சாதகமான
எதுலயும் உலக நாடுகள் யாருக்குமே தர சாதகமான தயவு செஞ்சு சொல்லுங்க. மருந்துகளை ஏழைகளும் கேன்சர் பேஷண்ட் கொடுக்க மருந்துகளை அமெரிக்காக 8,500 ரூபாய்க்கு வாங்கின வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு ஆக்கின சாதனையா ஒன்று. சைனாவுக்காக இன்னைக்கு என்ன பண்ணாரு, அமெரிக்காவை சைனா, அமெரிக்கா வந்து நல்லா சைனா கூட பிசினஸ் பண்றாங்க. ஆனா நம்மள பிசினஸ் பண்ண விடாம அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக்காக நமக்கு சைனாக்கு ஏதாவது தூக்கி விடுறாங்க. அதனால தான் இன்னைக்கு அவர் சைனா பிரசிடென்ட் இங்க இருக்குச்சு, சைனாக்காரன் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு இருக்கான். இவர் பேச எந்த ஒரு நாட்டிலேயாவது ஒரு அதிபர் அந்த நாட்டு வீட்டுல அந்த மற்ற நாடு அந்த நாட்டை ஆக்கிரமித்தது உண்டா? மோடியோட ஆட்சியில் நடந்துருக்குங்க. இதுதாங்க அவருடைய வெற்றி. அக்சஷன் ஒரு பகுதி இருக்குது, அதெல்லாம் உங்க ஆட்சியில வந்துதான். அருணாச்சல பிரதேச பாதி இடத்த எடுத்து போனதெல்லாம் காங்கிரஸ். அதனால ஜார்ஜ் புஷ்ஷ காதலிக்கு இந்திய மக்கள் காதலிக்கிறான்னு சொல்லி பிச்சை எடுத்ததே பெரிய பெருமையா பேசிக்கிற இவங்களை என்ன சொல்றீங்க? நாட்டுடைய பிரதமரை எது சாதிக்க தெரியும்? இந்த நாட்டுடைய பிரதமரை கேவலப்படுத்தி பேசுவதா? இங்க பாருங்க, என்ஆர்ஐஸ் பேசினது மாத்திரமல்ல, அந்த என்ஆர்ஐஸ்க்கு அமெரிக்கால வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியர்களுக்கு நான் இந்தியங்கிற ஒரு பெருமிதமும் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது மாத்திரமல்ல, அவங்களுக்கு பல இந்த விசா பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு தீர்த்து வச்சிருக்கிறாரு. இவங்க தான் எத்தனை வருஷமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாவது செஞ்சாங்க? நமக்கு இல்ல. அதாவது அந்த கூட்டத்திலே ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன ஷோ தானே சொன்னாரு, அதுக்கு சொல்ல வரேன் நான். இன்னொன்னு, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் இந்திய அமெரிக்க உறவு. இப்ப WTO கூட WTO நம்ம ஸ்ட்ரிக்டா அந்த ஸ்டாண்ட் எடுத்தோம். இப்போ தானே எடுத்துக்கிறோம், காம்ப்ரமைஸ் பண்ணாமா? இதே நேற்றைக்கு பத்திரிகைகள் என்ன சொல்றாங்க, ISISல அவங்களுடைய அமெரிக்கா 40 நாடுகள் சேர்ந்து நாட்டோ படைகள்லாம் சேர்ந்து அது அந்த படையில இந்தியாவும் சேரணும், இந்தியா பிரஷர் பண்றாங்க. CPM சொன்னாங்களே பிரஷர் பண்றாங்க, பிரைம் மினிஸ்டர் ஏத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியா தன்னுடைய நிலைப்பாடு சரியாக தான் அங்க போய் சக்கமாலே பிரஷருக்கு கூடிய கான்ட்ரோவர்சி. அமெரிக்க பயணத்தின் போது அவர் மஹிந்த ராஜபக்சாவை சந்தித்தது ஏன்? டாக்டர் மன்மோகன் சிங் சந்திக்கும் போது அவரை சந்திக்க கூடாது, அவர் வந்து ஒரு போர்க்குற்றவாளி என்று சொன்ன பாஜக ஏன் அவர் மீது இத்தனை அன்பும் பாசமும் கொண்டு? இதை ஏற்கனவே நீங்க பல முறை கேட்ட விஷயம் தான். ஏன்னா பிரதமராக பொறுப்பேற்கும் பொழுதே மஹிந்த ராஜபக்சே இன்வைட் பண்ணிட்டு அதுக்கே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். ஆனா இது UN மீட்டிங் நடக்குது. சார்க் கண்ட்ரீஸ் எக்ஸப்ட் பாகிஸ்தான், பக்கத்துல பங்களாதேஷோட பிரதமர் பாகிஸ்தான் அதுதானங்க பாகிஸ்தான் சந்திக்க வேண்டாம் தானே முடிவு. அந்த பைலேட்டரல் டாக்ஸ் பாகிஸ்தான். சரி, இன்னைக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மீண்டும் ஒரு பிரஷர் கொடுக்கிறதுக்கு சந்திப்பை தவறுங்கிற நான் அப்படி இல்ல. நான் ஏற்கனவே சொல்றேன், நீங்க காங்கிரஸ் கட்சி பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது அவர்கள் டீல் பண்ணது வேற, இப்ப மோடி டீல் பண்ணது வேற. இன்னைக்கு நீங்க தான் இப்ப தலைப்புச் செய்தியில காட்டுனீங்க 76 பேர் ரிலீஸ். இதெல்லாம் அவங்க கடந்த காலத்துல 600 பேர் இறந்திருக்கான், செத்துருக்கான் சார். இலங்கை மீனவர்களால் கொல்லப்பட்டதுதான் இவங்களுடைய வரலாறு, இவங்களுடைய சாதனை. இன்னைக்கு மோடி அங்க மீட் பண்ணா மோடி மீட் சார் இருங்க சார், பேசும்போது நடுவில் பேசுற பழக்கம் உங்களுக்கு இல்ல, ஞாபகப்படுத்த விரும்புறேன். 76 மீனவர்கள் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். நல்லதுதானே நடந்திருக்கிறது, நல்லதும் நடந்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் நீங்க மீனவர் விவகாரத்தை அவர் எழுப்பியிருக்காருங்கிற விஷயத்தை தாண்டி இன்னைக்கு ஃப்ரூட்ஃபுல்லான அம்சங்கள் இது. நீங்களே சொன்னது போல பாகிஸ்தானை பற்றி கடுமையாக அவர் பேசியிருக்கிறார். ஃப்ரூட்ஃபுல்லான அம்சங்களும் நடக்கவே செய்திருக்கக்கூடிய சந்திப்பு தானே இது அப்படின்னு நான் பார்த்தா ஒன்னு சொல்லிட்டேன். ஒன்னே சொல்லிட்டேன். ஆனா அவர் காந்தியை பத்தி பேசினாருங்க, காந்தியுடைய சிம்பிளிசிட்டியை பத்தி பேசினாருங்க. ஆனா ஒரே நாள்ல 8 டிசைனர் சூட்டை போட்டுக்கிட்டு கோலாகலமான விழா நடத்திக்கிட்டு அவர் சொல்றது, காந்தியை பற்றி சொல்றது, காந்தி எதையும் வெளிநாட்டுல போச்ச கூட தன்னுடைய உடையிலையும் இந்தியா சிம்பிளா காந்தியை பத்தி சிம்பிளா ஒரு நாள் ஒரே நாள்ல படாடோமாக விழா நடந்தா இல்லையா? படாடோமா மன்மோகன் சிங் பாரதிய ஜனதா கட்சி நடத்தின விழாவா? அது பாரதிய ஜனதா கட்சி நடத்தின விழாவா? என்ன ராக் ஸ்டார் மாதிரி 8 முறை டிசைனர் உடைய மாற்றினாரா இல்லையா? அது உண்மையா இல்லையா? அதுக்காக உங்க ராகுல் காந்தி மாதிரி ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்து முடியாது இல்லங்க. நீங்க எங்க சிம்பிளா இருக்கிறது இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு போய் வெளியெல்லாம் முடிச்சாரு. நாட்டு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, கதர் போடுறது கிண்டல் அடிக்கிறீங்க, அடிங்க. காந்தி ஜெயந்தி அமெரிக்கால போய் ஜெயந்தியில நீங்க பேச நான் குறுக்கிட விடுறாங்க, நான் நிறுத்திட்டேன், நீங்க நிறுத்துவீங்க நான் நம்புறேன். அதாவது இவர் வந்து என்ன செஞ்சாருன்னா அங்க போய் காந்தியோட சிம்பிளிசிட்டி பேசினார், வரவேற்கிறோம். ஆனா காந்தி மாதிரி சிம்பிளா இல்லன்றத மக்கள் கிட்ட எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி இந்தியா அமெரிக்கா அப்பீஸ் பண்றதுக்காக இந்திய மருந்துகளை ஏற்றுறோம். சைனாவுடைய இதை நம்மளை வச்சுட்டு சைனா கூட அமெரிக்கா டீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றோம். நாங்க கொண்டு வந்த மாதிரி நியூக்ளியர் டீல் கொண்டு வரலன்னு சொல்றோம். இந்த IPO வந்து நாங்க கொண்டு வந்தோம். இந்தியன் நாங்க அமெரிக்கால இருந்தோம் சார், எனக்கு தெரியும். அங்க ராஜீவ் காந்தி ஸ்வரச்சு பெருமைப்பட்டு நான் இந்தியாவுக்கு வந்தேன். இந்த மாதிரி வந்து
தியரிட்டிக்கலா பேசுற ஆள், நான் பிராக்டிகலா வந்த ஆளு. ஆனால் புரிஞ்சுங்க, மருந்துகள் பத்தி ஏதோ சொன்னாரு, கேன்சர் இவர் பேச்சுல தியரி, ஹியர்ஸ் தி பிராக்டிஸ். ரொம்ப சுருக்கமா நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், மருந்துகளை பத்தி சொன்னார். கேன்சர் இப்ப ஹர்ஷவர்தன் முக்கியமான சில வியாதிகளுக்கு இலவசமா அரசாங்கம் கொடுக்கணுங்கிற ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த மாதிரி தவறான செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறார். மன்னிக்கணும், பல அம்சங்கள் இதுல செய்யப்பட்டிருக்கின்றன, பல அம்சங்கள் விமர்சனத்துக்கும் உள்ளாக இருக்கின்றன, பல விஷயங்கள் பாராட்டவும் செய்திருக்கின்றன. எந்த ஒரு சந்திப்பும் உடனடியாக ரிசல்ட் தருமா என்றால் நிச்சயம் இல்லை. எந்த அளவுக்கு பலனளிக்கக்கூடிய, நீண்ட லாங் டேர்ம் அளவுல எந்த அளவுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்க போகிறது, ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு பயணமாக இருக்க போகிறதா, அந்த பலன் எப்படி இருக்க போகிறது, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்ல எப்படி இருக்க போகிறது பொறுத்து நான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாராயணன் அவர்களுக்கும் திரு ராகவன் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.